சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் மாதிரி ஹீரோவா அறிமுகமாகியிருக்கிற டிடிஎஃப் வாசனுக்கு இப்படி ஒரு அடைமொழியா? யூடியூபரான டிடிஎஃப் வாசன் சினிமால ஹீரோவா அறிமுகமாகியிருக்காரு. அவர் ஹீரோவா நடிச்சிருக்கிற ஐபிஎல் திரைப்படத்துல அவருக்கு அடைமொழி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதிவேகமா பைக் ஓட்டுறது, அதுல சாகசம் செய்யறது அப்படின்னு வீடியோக்களை பதிவிட்டதன் மூலமா யூடியூப்ல பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன். இளைஞர்களை சீரழிக்கிற வகையில அவர் வீடியோ வெளியிடுறதா கூறி ஏராளமானோர் எதிர்ப்பும் தெரிவிச்சு வந்தாங்க. ஒரு கட்டத்துல அடுத்தடுத்து சர்ச்சைகள்ல சிக்கின டிடிஎஃப் வாசன் அதிவேகமா பைக் ஓட்டி விபத்துலையும் சிக்கினாரு. அது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலைமையில அதை அடிப்படையா வச்சு அவர் மேல வழக்கு பதிவு தொடரப்பட்டது. இதையடுத்து அவரோட ஓட்டுநர் உரிமத்தை 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதோட அவரை சிறையில் அடைக்கவும் ஆணையிட்டது. அதுக்கப்புறமா சில மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்த டிடிஎஃப் வாசன் வெளியே வந்ததும் சினிமால நடிக்க தயாரானாரு. அவர் முதல்ல கமிட்டான படம் மஞ்சள் வீரன். அந்த படத்தை செல் அப்படின்றவர் இயக்க இருந்தாரு. ஆனா சில காரணங்களால அந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து டிடிஎஃப் வாசன் நீக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட இயக்குனர் தாங்கிட்ட பல லட்சம் காசு வாங்கி ஏமாத்தின விஷயத்த சொன்னாரு. அவர் தனக்கு துரோகம் செஞ்சுட்டதாகவும் தெரிவிச்சாரு. தற்போது மஞ்சள் வீரன் படத்துல அதோட இயக்குனரே ஹீரோவா நடிக்கிறாரு. மஞ்சள் வீரன் படத்துல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா டிடிஎஃப் வாசன் கமிட் ஆன படம் தான் ஐபிஎல். இந்த படத்தை கருணாநிதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல டிடிஎஃப் வாசனுக்கு ஜோடியா குஷிதா நடிச்சிருக்காங்க. மேலும் கிஷோர், சிங்கம்புலி, அபிராமி, ஆடுகளம் நரேன், ஜான் விஜய், போஸ் வெங்கட், ஜனனி அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த படத்தை ராதா பிலிம் நிறுவனம் சார்பா மதன் கிருஷ்ணன் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அஸ்வின் விநாயகமூர்த்தி இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசரை படக்குழு வெளியிட்டு இருந்துச்சு. அந்த டீசர் 1 மில்லியனுக்கும் மேல பார்வைகளை பெற்று யூடியூப்ல வைரல் ஆகி வருது. இந்த நிலைமையில அந்த டீசர்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா டிடிஎஃப் வாசனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடைமொழி தான். அதன்படி அவருக்கு ரேசிங் ஸ்டார் அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார், அஜித்துக்கு அல்டிமேட் ஸ்டார், விஜய்க்கு தளபதி போன்ற பட்டங்கள் எல்லாம் அவங்க சினிமால ஒரு உயரத்தை தொட்ட பின்னாடி தான் வழங்கப்பட்டுச்சு. ஆனா டிடிஎஃப் வாசன் ஹீரோவா அறிமுகமான முதல் படத்திலேயே தனக்குன்னு ஒரு அடைமொழியோட களமிறங்கி இருப்பது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு.